வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். அடிப்படை ஜோதிடம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறையா பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ராசிக்குன்னு தனித்தன்மைகள் இருக்குது. ஜோதிட சாஸ்திரத்தில் நீங்கள் என்ன பிறந்த ராசின்னு கேட்டாலும் கூட லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் தசா, புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணன் கணிக்கணும். லக்னம் தான் மெயின், லக்னம் தான் முதன்மை. லக்கணம்னா என்னங்க அப்படின்னா உயிர்னு அர்த்தம். அப்போ சந்திரன்கிறது உடல், மனம், எண்ணம், புத்தி, சிந்தனை. அப்போது உங்களுடைய ஆழ்மனப்பதிவு, நீங்கள் இந்த பூமியில் என்ன காரணத்துக்காக, எந்த நோக்கத்துக்காக இந்த பிரபஞ்சத்துக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா லக்கணம், லக்னாதிபதி எப்படி இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கணும். ராசிங்கிறது பொதுவானது. ராசி ஏன் பொதுவானது அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, சந்திரன் ஒரு ராசி கட்டத்தில் 2.25 நாள் நிற்பார். அப்போ அந்த 2.25 நாள் நிற்கக்கூடிய அத்தனை நபர்களும் ஒரே மாதிரி குணத்தோடு பிறந்திருப்பாங்க கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் லக்னம்ங்கிறது 2 மணி நேரத்துக்கு ஒருக்க மாறிக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு 12 லக்னத்துக்கு பிரிச்சுருக்கிறாங்க. அப்போ சராசரியாக ஒரு லக்னத்துக்கு 2 மணி நேரம் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னம்ங்கிறது ஓரளவுக்கு துல்லியமானது. இதற்கு மேலே அர்த்த பாடம்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போக தெரிஞ்சுக்குவீங்க. அப்போது ராசியை விட துல்லியமானது லக்னம். ராசிங்கிறது 2.25 நாளில் இருக்கிறதுனால இப்போ மேச ராசியில் எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான நபர் அந்த 2.25 நாளில் பிறந்திருப்பாங்க. ஆனால் லக்னங்கள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய எண்ணம், தோற்றம், குணாதிசயம், பிறப்பு, இப்படிப்பட்ட வாழ்க்கை, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா லக்கணமும் லக்னாதிபதியும் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அப்போ இந்த ராசின்னு சொல்கிற அத்தனை விஷயத்தையும் நீங்கள் காது கொடுத்து கேட்டுங்க. ஆனால் உங்கள் லக்கணத்தை ஒப்பிட்டு பாருங்கள். 12 ராசிக்கும் 12 விதமான தன்மைகள் இருக்குது. 12 ராசிக்கும் 12 விதமான குணங்கள் இருக்குது. இந்த ராசி மண்டலத்தை 3 தன்மையில் பிரிச்சிருக்காங்க, 4 தத்துவத்தில் பிரிச்சிருக்கிறாங்க. தன்மைனா சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு 3 தன்மையாக தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிலம், நீர், நெருப்பு, காற்று அப்படின்னு 4 விதமான தத்துவத்தில் பிரிச்சிருக்காங்க. இது அனுபவத்தில் நீங்கள் போக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரோம், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்போ இந்த 12 ராசிக்கும் 3 விதமான தன்மைகள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் கூட மனிதன் பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் பலவேறு குணத்தோடு பிறந்திருக்காங்க. இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஒத்ததிர்வான சில குணங்கள் இருக்கும் இல்லையா? இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியிலையும் பிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்க நீங்கள் கற்பனை பண்ணிக்கிங்க. அப்போது மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார். இந்த மேஷ லக்னத்திற்கு என்ன தன்மை இருக்கும், என்ன குணாதிசயம் இருக்கும்? இதுக்கு ராசிக்கு என்ன சின்னங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆடுங்கிற சின்னத்தை கொடுத்துருக்காங்க. ஆடுனா நம்ம நாட்டில் வளர்த்தக்கூடிய ஆடுகள்லாம் கிடையாது. ஏன்னா இந்த ஜோதிட சாஸ்திரமே நம்ம நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டதல்ல. அதற்கு தனிப்பட்ட காணொலி உங்களுக்கு பதிவு செய்கிறோம். அப்போது மலை ஆடுகள், மலைங்காட்டில் இருக்கக்கூடிய சதுப்பு நில பிரதேசத்தில் வாழக்கூடிய ஆடுகளை பொறுத்த வரைக்கும், இந்த காட்டாடுகளை பொறுத்த வரைக்கும் மூர்க்கத்தனமாக இருக்கும். தன்னோட இறைகளை தானே தேடக்கூடிய தன்மையில் அது வளர்கிறதுனால மூர்க்கமாக, விவேகமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையில் தான் அந்த ஆடுகள் இருக்கும். அதே மாதிரி மேச ராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் விவேகமாக இருப்பாங்க, பிடிவாதமாக இருப்பாங்க, மூர்க்கமாக இருப்பாங்க. காரணம் இதோட தன்மை அப்படிப்பட்ட தன்மை. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுடைய அதிபதி செவ்வாய். செவ்வாய்னா தொண்டர்கள், சேவகர்கள், விசுவாசமிக்க தொண்டர்கள், வீர ஆவேசத்தோட தலைமை என்ன சொல்லுதோ அதை தலைமை ஏற்று நடத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த ராசியோட தன்மை அதுவாக இருக்கிறனால மேச ராசியில் பிறந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேச ராசின்னு சொல்கிறதெல்லாம் லக்னம்னு புரிஞ்சுங்க. மேச ராசி அப்படின்னா மேச லக்னம்னு புரிஞ்சுங்க. மேச ராசியில் மேச லக்னத்தில் பிறந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பிடிவாத குணம், வைராகி குணம், கோபகுணம் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. லக்னம், லக்னாதிபதி கெட்டு போய் ராசியே தலைமை ஏற்று நடத்தக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் மேச ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாவே உங்களை பொறுத்த வரைக்கும் பிடிவாத குணம் இருக்கும், கோபகுணம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தும் கவுத்தான் டக்குன்னு செஞ்சு முடிப்பீங்க. ஏன்னா வேகமும் விவேகமும் துன்றிக்கமாக தாந்தோணித்தனமாக செயல்படக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மேச ராசியில் மேச லக்னத்தில் பிறந்த மனிதர்களாக இருப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக ரிஷபம்னா எருது. எந்த ஒரு விஷயத்தையும் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பொறுமையாக இருக்க மாதிரி இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, பண்பாக இருப்பாங்க, சகிப்புத்தன்மையோடு வாழ்வாங்க, ரசிக்கக்கூடிய திறன் இருக்கும், எல்லா ஆற்றலும் இருக்கும். ஆனால் அவங்க என்ன குணத்தில் இருக்கிறான்னு யாருனாலே கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா எருதை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் அமைதியாக இருக்கும், எந்த நேரத்தில் வீறு உண்டலுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி
ரிஷப லக்னத்தில் ரிஷப ராசியில் பிறந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய மனிதர்களாகவும், உணர்ச்சிகளை வெளிக்காட்ட தெரியாத மனிதர்களாகவும், அதே நேரத்தில் அன்பு, பாசம் இது மாதிரி விஷயத்துக்கு இயங்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. அப்போ ரிஷப ராசியில் ரிஷப லக்னத்தில் பிறந்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மதிநுட்பத்தோடு யோசித்து யூகித்து அதற்கு பிறகு செய்யக்கூடிய மனிதர்களாக இருப்பீங்க. ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அதோட அதிபதி சுக்கிரனாக இருக்கிறனால களத்திர காரகனாக இருந்து சுகத்தை கொடுக்கக்கூடிய, காமத்தை தூண்டக்கூடிய, கிளர்ச்சியை தூண்டக்கூடிய சுக்கிரனாக இருக்கிறனால எல்லா விதமான உலக சுகத்தையும் அனுபவித்து பார்க்கணும் எண்ணம் இருக்கக்கூடிய மனிதர்கள், எல்லா விதமான உணவுகளையும் சாப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. அதற்கு பிறகு மிதுனம். மிதுனத்துக்கு இரட்டிப்பு மனம். என்ன காரணம்? புகழுக்கு மயங்கக்கூடிய மனிதர்களாக இருப்பீங்க. ஒரு காரியத்தை தொட்டால் முழுசாக செஞ்சு முடிக்க மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் கற்றுக்குன்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் அறகுறையாக போயிட்டு வரக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. மிதுனத்தோட அதிபதி புதன். மிதுனத்தோட சின்னம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ராசியோட சின்னம் ஒரு ஆணும் பெண்ணும் 2 பேர் கையை கோத்துட்ருக்க மாதிரி இருக்கும். 2 குழந்தைங்க. இந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கன்னு தான் சொல்லுவோம். ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்ல மாட்டோம். அப்போ புதனை பொறுத்த வரைக்கும் பச்சோந்தி கிரகம், அழித்தன்மை இருக்கக்கூடிய கிரகம், ஆண் தன்மை பெண் தன்மை 2 மூலக்கூறுகளும் பிரிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால இரட்டிப்பு மனோபாவம், இரட்டிப்பு மன எண்ணம் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்னத்தை பிறந்திருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆளை தெரிஞ்சுக்காம, முழுசாக தெரிஞ்சுக்காம எல்லா விஷயத்திலும் கால் பதிக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்னத்தில் மிதுன ராசியில் பிறந்த மனிதர்களாக இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், கரைச்சி குடிக்கணும், உள்ளே போவாங்க. ஆனால் எந்த வேகத்தில் போகிறாங்களோ அதே வேகத்தில் நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு வெளியே வந்துடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம், ஞானம், அனுபவம், பட்டறிவு, பகுத்தறிவு எல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறனால எப்படியும் தன்னோட வாழ்க்கையில் பொழைச்சிருவாங்க. மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கும் மீன லக்னம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு தான் இரட்டை குழந்தை ட்வின்ஸ் ஜாஸ்தி பிறக்கிறத நாங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். காரணம்னு கேட்டால் இங்கே இரட்டை மீன் இருக்கும், அங்கே ஆணும் பெண்ணும் 2 குழந்தைகள் கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பார்த்துட்டிங்கன்னா மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமான தன்னுடைய பேச்சினால், சாதுரியமான புத்தியினால், கணித திறமையினால், தன்னுடைய பேச்சாற்றனால பிழைக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்கணத்தில் பார்த்துருப்பாங்க. ஒரு விதத்தில் அறிவுன்னு சொல்லலாம், ஒரு விதத்தில் ஞானம்னு சொல்லலாம், ஒரு விதத்தில் புத்திசாலித்தனம் சொல்லலாம், ஒரு விதத்தில் தந்திரம் சொல்லலாம். ஏதோ ஒரு விதத்தில் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மனிதர்கள் ஜோதிடர்களா, விற்பனர்களா, வியாபாரிகளா, கணித திறமை இருக்கக்கூடிய மனிதர்களா, பேங்க்கில் வேலை செய்யக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. அதற்கடுத்தபடியே கடக ராசி கடக லக்கணம். கடக ராசியுடைய அதிபதி யார்? சந்திரன். இது ஏன் சந்திரனாக சொல்லியிருக்கிறாங்க? தாயுள்ளம் கொண்ட, தாயை குறிக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் உதவி செய்ய நினைப்பாங்க. பெரும்பாலான கோடீஸ்வரர்கள், செல்வ செழிப்பாக வாழ்கிறவங்க, பல பேர்த்துக்கு உதவி செய்கிறவங்க, தன்னலம் கருதாது பாடுபடக்கூடிய மனிதர்கள், பெருந்தகையாளர்கள், பெருந்தொண்டர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கடக லக்கணத்தில் சர ராசியில் பிறந்திருப்பாங்க. அப்போ அந்த கடக லக்கணத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும், அன்பை மற்றவங்களுக்கு நிறையா கொடுத்து அன்பின் மூலியமாக மற்றவங்களை அடிமைப்படுத்துவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் மக்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. புகழுக்கு சீக்கிரம் மயங்க மாட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு பத்தில் மற்றவங்க மனசில் இடம் பிடிக்கணுங்கிறதுனால மற்றவங்களுக்கு பிற உபகாரம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கடக ராசி கடக லக்கணத்தில் பிறகுறவங்களை பொறுத்தவரையும் பெரும்பாலான மனிதர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சரியில்லாமல் இருந்தாலும் கூட அந்த ஏமாற்றத்தை போக்குறதுக்காக தான் ஏதோ ஒரு பத்தில் தொழிலில் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு வீறு கொண்டு எழுவாங்க. அப்போ அந்த கடக ராசியுடைய அதிபதி சந்திரனாக இருக்கிறதுனால தாயுள்ளம் கொண்ட ஒரே ராசி அப்படின்னா கடக ராசி தான். இந்த கடக ராசியில் பிறந்த மனிதர்களை பொறுத்தவரை, கடக லக்கணத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் வலுவாக இருந்தால் தாய் மேலே அளவு கடந்த பாசம் பட்டுதல் இருக்கக்கூடிய மனிதராக இருப்பாங்க. இந்த கடக ராசி கடக லக்கணத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை அதீதமான முறையில் இருக்கும். இந்த பிரபஞ்சத்தை ரொம்ப நேசிக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கடக ராசி கடக லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. கடக லக்கணத்திற்கு சின்னம் பார்த்தா நண்டு. இந்த நண்டை பொறுத்த வரைக்கும் பறந்துபட்ட அறிவு இருக்கும். 360 டிகிரி பார்க்கக்கூடிய தன்மை அந்த நண்டுக்கு இருக்கிறனால சுழற்சியின் அடிப்படையில் எல்லாத்தையும் எதிரி எங்கெங்கே இருக்கிறாங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த பார்த்தீங்கன்னா தன்னுடைய இனக்குழுக்களை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணுமோ அத்தனை செய்யும். இதுதான் தாய்க்கு இருக்குது. தாயை பொறுத்து தன்னுடைய குழந்தை காப்பாற்றுறதுக்கு எதையும் செய்வாள். அப்படிப்பட்ட தன்மை இருக்கக்கூடிய ஒரே ராசி ஒரே லக்னம் கடக லக்கணம் கடக ராசி. அதிகாரத்துக்கு பக்கத்துலேயே இருக்கும்னு நினைப்பாங்க. அதிகாரத்தை கையில் எடுத்து பகையாக விரும்ப மாட்டாங்க. காரணம் என்ன? முதலமைச்சர்னா 4 பேருக்கு பகையாகணும். முதலமைச்சருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ரூபத்திலே பகையாக வேண்டியதில்லை. ஒரு நிர்வாகத்துறையில் உயர்ந்த பதவியில் இருக்கிறீங்க, முதலமைச்சருக்கு பக்கத்தில் இருக்க எந்த முதலமைச்சர் மாறினாலும் அந்த நிர்வாகத்துறை உங்கள்கிட்டே தான் இருக்கும். அதிகாரத்துக்கு பக்கத்திலே இருக்க விருப்பப்படுவாங்க.
ஏன்னா அந்த சூரியன்கிறது நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பூமின்னு. பூமி தான் சந்திரன் சுற்றி 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 வராரு. அப்போ என்ன அர்த்தம்? பூமியை சார்ந்து தான் துணைக்கோளாக சந்திரன் இருக்கிறதுனால அதிகாரத்துக்கு பக்கத்திலே இருக்க விருப்பப்படக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடக லக்கணம் கடக ராசியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் தலைமைத்துவத்தில் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அதற்கு கீழே இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கடக ராசி கடக லக்கணத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் மூலிமா சாதிக்கணுங்கிற எண்ணம், வெளிநாடு வெளி மாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் மூலிமா சாதிக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மில்லேனியர் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை பொறுத்த வரைக்கும் கடக ராசி கடக லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு அதிபதி சூரியன். சூரியன் தலைமைத்துவம், தலைமை பண்பு, பெருந்தகையாளர், கௌரவம், நன்மதிப்பு இது மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. சிம்ம ராசியோட சின்னத்தை பார்த்தீங்கன்னா சிங்கம், அது காட்டுக்கு ராஜா. அதே மாதிரி நாட்டுக்கே ஆட்சி செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் கண்டிப்பாக பிறந்திருப்பாங்க. முதன்மையான சினிமா துறை, கலைத்துறை, அரசியல், நடனம், நாட்டியம், பரதம், ஓவியம், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், பதிப்பக அன்பர்கள் இது மாதிரி பல மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய பல மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. ஒரு பியூன் வேலை செஞ்சால் கூட அங்கே அதிகாரத்தோடு வேலை செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. சிஇஓ எல்லா நிர்வாகத்திலையும் இந்த சிஇஓவாக இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தலைமைத்துவ நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. அப்போ சிம்ம லக்னத்தோட தன்மை என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து திட்டமிட்டு சாதுரியமான முறையில் மற்றவங்களை வேலை வாங்கி தான் தலைமைத்துவத்தோடு இருக்கிறது. அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. தன்னம்பிக்கை நாயகர்கள், பேச்சு திறமையினால் எந்த ஒரு காரியத்தையும் அதிகார திறமையினால் ஆளுமை திறமையினால் சாதிக்கக்கூடிய வல்லமை இதெல்லாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துப்போகும். சிம்ம ராசியில் பிறந்த பெண்மணி தான் ஜெயலலிதா அம்மையார். எப்படி இருந்தாங்க? தலைமைத்துவத்தை பேச்சு அதிகாரத்தினால கட்டுக்கோப்பாக காப்பாற்றி தன்னுடைய தொண்டர்களை தனக்கு கீழே வச்சுருந்தாங்க. காரணம் என்னென்னா சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குணம் இயல்புலேயே இருக்கும். எங்கேயும் முதன்மையாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஏன்னா சூரியனை சுற்றி தாங்க எல்லா கிரகம் சுற்றிட்டு இருக்குது. அப்போ சூரியன் தான் தலைமை, சூரியன் தான் தலைமைத்துவம், சூரியன் தான் தன்னம்பிக்கை, சூரியன் தான் ஜோதிடத்தோட நாயகன். அப்போ சூரியன்லாம் உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்போ சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகம் சுற்றிட்டு இருக்கிறதுனால இந்த சூரியன் தான் தலைமைத்துவமான முதன்மையாக நடத்திட்டு இருக்கும். அதனால் கோடீஸ்வரங்க, மில்லியனியர்கள், அரசியல்வாதிங்க, சினிமா நடிகர்கள், ஏன் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்தில் பிறந்தவர். அவர் தலைமைத்துவத்துக்கு வந்ததுக்கு காரணம் ஒரு லக்னம் முதன்மையான காரணம். லக்னம் வலுத்திருந்துச்சு, 5ஆம் பாவம் வலுத்திருந்துச்சு. அப்போ சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல், ஆளுமை, மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறை மூலயமா மக்கள்கிட்ட தன்னை கௌரவமாக நிலைநிறுத்திக்குவாங்க. அதற்கடுத்தபடியாக கன்னி ராசி. இந்த கன்னி ராசி கன்னி லக்னம் இளம் கன்னிப்பெண். இந்த இளம் கன்னிப்பெண்ணுக்கு என்ன தோணும்? நிறையா கட்டுப்பாடற்ற எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறவங்க, கோடிங் தயாரிக்கிறவங்க, மதிநுட்பத்தினால எந்த ஒரு காரியத்தை சாதிக்கிறவங்க, புத்திசாலித்தனத்தோடு இருக்கிறவங்க, சாதுரியமான பேச்சு திறமை இருக்கிறவங்க, எந்த விஷயத்தையும் பட்டறிவு கொண்டு ஒரு தடவை கண்ணில் அப்படி பார்த்தா ஸ்கேன் பண்ணோன்னே இந்த விஷயத்தை செய்கிறவங்க அத்தனை பேரும் இந்த கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. ஏன் அது கன்னி கொடுத்துருக்காங்க? கன்னிங்கிறது எப்பயும் இளமையாக, புத்துணர்ச்சியாக, கவர்ச்சியாக திரும்பி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறனால இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறவங்க, பெரும்பெரும் ஐடி சார்ந்த ஃபீல்டில் சாதிக்கிறவங்க, ஏஐ டெக்னாலஜியில் இருக்கிறவங்க, ரோபோட்டிக் இன்ஜினியராக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே புதனுடைய மிதுனம் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களாக மட்டும்தான் இருப்பாங்க. மிதுனம் கன்னி லக்னத்தில் ஏன் பிறந்திருக்காங்கன்னா அவங்கள பொறுத்து இயல்புலையே புத்திசாலித்தனம், சாதுரியமான அறிவு, ஞானம் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுனால ஜோதிடராக இருக்கவங்க, எழுத்தாளர்களாக இருக்கவங்க, பதிப்பக அன்பர்களாக இருக்கவங்க, கதையாசிரியராக இருக்கவங்க, சினிமா சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி நடனம், நாட்டியம், பரதம், ஓவியம், இசை கலைஞர்கள் இவங்க எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் புகழுக்கு மயங்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு அன்பான ஒரு வார்த்தை சொல்லி உன்னால் இது முடியும்ப்பா, நீ சாதிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக அந்த காரியத்தை செய்ய முடியாட்டி செஞ்சே தருவாங்க. உசேன் போல்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த விஷயத்தை சாதிக்க முடியாது அப்படின்னு ஓட்டப்பந்தயத்தை நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் உசேன் போல்ட்டுக்கு அப்புறம் அவரையும் இந்த தாண்டி நிறைய பேர் சாதிச்சிட்ருக்காங்க இல்லையா? அதற்கு காரணம் என்னென்னா இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்கன்னா முதன்மையாக ஒரு சாதனையை முறியடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள், நிபுணத்துவத்தோட ஆதாரப்பூர்வமாக ப்ரெசன்டேஷன் பண்ணக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அதற்கடுத்தபடியாக துலா லக்னம் துலா ராசி.
இந்த ராசியோட சின்னம் பார்த்தா தராசு. தராசு எப்படி இருக்கும்? பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த ராசியில் பிறந்தவங்க, இந்த லக்னத்தில் பிறந்தவங்க அன்புக்கு அடிபணிந்து போகக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. அதிகாரத்துக்கு பணிய மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சீர்தூக்கி பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு விசுவாசமாக, அன்பாக, அக்கறையோடு மற்றவங்களுக்கு பிற உபகாரம் பண்ணுறாங்களோ அதே அன்பை எதிர்பார்ப்பாங்க. அந்த அன்பு கிடைக்காத பொழுது மிகப்பெரிய கோபக்காரங்களாக மாறிடுவாங்க. பழி வாங்கக்கூடியவங்க இயல்புலேயே அவங்களுக்கு வந்துடும். காரணம் என்னென்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரையும் கெடுக்கன்னு நினைக்க மாட்டாங்க, யாரையும் சங்கடப்படுத்த மாட்டாங்க. ஆனால் தனக்கு ஒருத்தவங்க துரோகம் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னா அது ஏற்றுக்க முடியாதனால அவங்களுக்கு பழி வாங்கக்கூடிய குணம் அந்த தருணத்துக்கு மட்டும் வரும். பண்பாளர்களாக இருப்பாங்க, கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க, மில்லியனராக இருப்பாங்க, பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த துலா லக்னம், துலா ராசியில் பிறந்திருப்பாங்க. எப்பவுமே இந்த சர ராசி ரொம்ப ஸ்பெஷலுங்க. மேஷம், கடகம், துலாம், மகரம் இதெல்லாம் சரராசி. அதுலேயும் குறிப்பாக முதன்மையான ராசி கடகம், அதற்கடுப்படியே துலா. இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் சொந்த பிஸ்னஸ், சொந்த தொழில் மூலிமா ஏதோ ரூபத்தில் தன்னுடைய புகழை தக்க வைக்கிறதுக்கு என்ன தேவை அத்தனையும் செஞ்சு உயர்ந்தபட்ச இடத்துக்கு வந்தே தீருவாங்க. ஏதோ ரூபத்தில் தன்னுடைய அடையாளத்தை தக்க வைக்கக்கூடிய மனிதர்களாக துலா ராசி, துலா லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. குறிப்பாக இந்த லக்னத்துடைய அதிபதி சுக்கிரனாக இருக்கிறனால கவர்ச்சித்தன்மை இருக்கக்கூடிய, தன்னை அலங்காரப்படுத்திக்கக்கூடிய, 4 பேர் திரும்பி இருக்கக்கூடிய கவர்ச்சி இருக்கக்கூடிய மனிதர்கள் துலா ராசி, துலா லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பட்டாம்பூச்சி போல் மனசு பறந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. கிளர்ச்சி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. காரணம் இந்த சுக்கிரனுடைய தன்மை. அது சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு? 7ஆம் பாவத்தில் இருக்கிறார். களத்திரக்காரங்கன் களத்திர ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய பாவம் அது. அப்போ கிளர்ச்சி, காமம், புத்துயிர்ப்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் துலா லக்னம், துலா ராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. இந்த வெளிநாடு, வெளி மாநிலம், சாகச பயணம், பெரிய அளவில் ஏற்றுமதி, இறக்குமதி இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் துலா ராசி, துலா லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. ஏன்னா துலா ராசி, துலா லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல ஏற்றுமதி, இறக்குமதி செய்யக்கூடிய நீர் ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசியாக இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த துலா ராசி, துலா லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. ஆனாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறாங்களோ, எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்காங்களோ, எந்த அளவுக்கு உண்மையாக இருக்காங்களோ அந்த விஷயத்தை திரும்பி எதிர்பார்ப்பாங்க. இது கிடைக்காத பொழுது தங்கிட்ட இருக்கக்கூடிய மிருக குணத்தை கண்டிப்பாக காமிச்சே தருவாங்க. அதற்கடுத்தபடியே விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் பிடிவாத குணம், வைராய குணம், கோப குணம் இருக்கும். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பழி வாங்கக்கூடிய குணம், கஷ்டத்தை தாங்கக்கூடிய குணம், வலி வேதனையை தாங்கக்கூடிய குணம், தன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனையாக தான் அதெல்லாம் கடந்து மீண்டு வரக்கூடிய குணம், இதெல்லாம் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. நிறைய அசிங்கம், கேவலம், அவமானம், அடி இதெல்லாம் பட்டு தான் வாழ்க்கையில் மேலே வருவாங்க. சாதாரண குடும்பத்தில் பிறந்து தன்னோட உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. ஏங்க அப்படின்னா 8ஆம் இடங்கிறது மர்மஸ்தானம், 8ஆம் இடங்கிறது மறைமுக ஸ்தானம், 8ஆம் இடங்கிறது துர்ஸ்தானம். அப்போ காலபுருஷ ராசிக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிங்கிறது 1, 2, 3, 4, 5, 6, 7 8ஆம் இடமா இருக்கிறதுனால 8ஆம் இடங்கிறது விபத்து, கண்டம், விபரீத மரணம், துர்ஸ்தானமாக இருக்கிறதுனால 8ஆம் இடம் தான் வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்களுக்கு நகர்த்தக்கூடிய இடமா இருக்கிறதுனால இந்த வெளிநாடு, வெளிமாநிலம், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்க, தாய் தகப்பனிட்டு பிரிஞ்சிருக்கவங்க, குழந்தைங்க பிரிஞ்சு போய் படிக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. அந்த லக்கணத்தோட சின்னம் பார்த்துட்டிங்கன்னா தேல். அந்த தேல் என்ன செய்யும்? தன்னை தீண்டாத இருக்கிற வரைக்கும் யாரையும் தீண்டாது. தன்னை தீண்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக கொட்டாம விடாது. அது மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாலாம் இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப வேகமாக, விவேகமாக, பரபரப்போடு இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தானே தனித்துவமாக செய்யணும்னு நினைப்பாங்க. தன்னோட அடையாளத்தை தக்க வைக்க போராடுவாங்க. நிறைய அசிங்கம், கேவலம், வீண் பழி இதெல்லாம் கடந்து தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய அனுபவம் கிடச்சிருக்கும். தன்னோட அனுபவத்தை ஏதோ ஒரு பத்தில் ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதற்கான தனிப்பட்ட பாதையை அவங்களே உருவாக்குவாங்க. இவங்களுக்கு யாரும் அடையாளம் கொடுக்க தேவையே இல்லை. தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் அவங்க செஞ்சே தருவாங்க. ஏதோ ஒரு பத்தில் வாழ்க்கையில் முதன்மையான இடத்துக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய அரசியல்வாதி, பின்புலம் இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள், வாழ்க்கையில் சாதிக்க நினைக்கிறவங்க எல்லாருமே விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறந்தவாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்க தெரியாது. எந்த விஷயம் பட்டுப்படான்னு போட்டு உடைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வலி, வேதனைகள், சங்கடங்கள் பட்டாலும் கூட வாழ்க்கையில் சாதிச்சே தீரக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது மர்மஸ்தானம், மர்ம உறுப்பு. மர்மஸ்தானம், மர்ம உறுப்பு யாருக்கும் எப்படி தெரியாதோ
8ஆம் இடம் தாலி எப்படி வெளியே காமிக்கக்கூடாது, மறைச்சு வைக்கணும்னு சொல்கிறாங்களோ, 8ஆம் இடம் விபத்து, கண்டம், தீரா கடன், தீரா வியாதி, இதெல்லாம் யார்கிட்ட எப்படி வெளியே சொல்ல மாட்டோமோ, இந்த 8ஆம் இடம்ங்கிறது ஒரு வங்கு மாதிரி புதைக்குழி. அவங்க மனசில் என்ன இருக்குது என்ன இல்லைங்கிற விஷயம் யாராலும் சொல்லவே முடியாது. அப்போ விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்கள் சந்தித்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் தன்னோட அவமானத்திலிருந்து நிறைய அனுபவத்தை கற்றுட்டு சாதிக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க. தனுசுன்னா வில் அம்பு, எதையும் திட்டமிட்டு சீர்தூக்கி பார்த்து ஆராய்ச்சி செஞ்சு அதற்கப்புறம் ஏற்றக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. கடவுள் நம்பிக்கை, பூஜை, புனஸ்காரம், இதிகாசம், சாஸ்திர ஈடுபாடு இதெல்லாம் ஆரம்பத்தில் இருக்காது, பிற்பகுதியில் தானாக வந்துடும். இந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தர்ம குணம் ஜாஸ்தி இருக்கும். மற்றவங்க வாழ்க்கையில் தன்னோட அடையாளத்தை தக்க வச்சுட்டு போகணும், ஏதோ ஒரு தன்னோட இருப்பை தக்க வைக்கணுங்கிறதுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தான தர்மம் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும், மற்றவங்கள்ட்ட ஏமாறக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும், நல்லவங்கிற ஒரு வார்த்தைக்காக நிறைய சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. இவங்களுக்கு கடவுள் ஈடுபாடு உடனே எல்லாம் வராது. நிறைய அசிங்கம், நிறைய ஏமாற்றம், வலி, வேதனை, தன்னுடைய தன்மை மாறிடக்கூடாது, தன்னை யாரும் பகையாக நினச்சிடக்கூடாது, தங்கிட்டக்கூடிய கெட்ட குணத்தை மாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் கடவுள் ஈடுபாடு, பூஜை, புனஸ்காரம் இந்த மாதிரி விஷயத்துக்கும் தன்னை உட்படுத்திக்குவாங்க. காரணம் என்ன? இது 9வது ராசி தர்மஸ்தானம். அந்த இடத்துல வில்லம்பு இருக்குது. எந்த ஒரு விஷயம் திட்டமிட்டு யோசித்து பிளான் பண்ணி வாழ்க்கையில் 4 பேரை ஜெயிக்க வைக்கிறவங்களும் தங்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை மற்றவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய ஆசிரியர்களாகவும், வக்கீலாக இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, பேசி பிழைக்கிறவங்க அத்தனை நபர்களும் பார்த்துட்டிங்கன்னா இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பூரணத்துவங்கிறது கிடையவே கிடையாது. சம்பாதிக்கணும் ஜெயிக்கணும் சாதிக்கணும் நினைக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தை பார்த்துட்டிங்கன்னா பாதி உடம்பு பார்த்துட்டிங்கன்னா மிருகமாக இருக்கும், பாதி உடம்பு மனிதனுடைய குணம் இருக்கும். அப்போ கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஆரம்ப காலத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்தறிவு கொண்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. பின்னாடி அப்படியே அந்த பகுத்தறிவை தூக்கி வச்சுட்டு இறையாற்றல், பிரபஞ்ச ஆற்றல், இறைத்தன்மை இந்த மாதிரி விஷயத்தை உணரக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக மகர ராசி மகர லக்னம். கடினமாக உழைக்கிறதுக்கே பேர் போனவங்க, சிந்திக்கவே தெரியாதவங்க, ஏமாளிங்க, கஷ்டப்படுறவங்க, கடினமாக போராடுறவங்க, தான் வாழ்க்கையில் எல்லா திறமை இருந்தும் ஒதுக்கப்பட்டுறவங்க. என்ன காரணம்? இந்த சூரியனும் சந்திரன் வெளிச்சம். சூரியன் தன்னம்பிக்கை நாயகன், சந்திரன் வெளிச்சம். அந்த சந்திரனுக்கு எதிர்த்தன்மையில் இருள் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா பய உணர்வு, குற்றுணர்வு, குழப்பம், எந்த ஒரு விஷயத்தையும் பயந்து தன்னோட திறமைகளை வெளிக்காட்டாமல் ஏமாறக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. தங்கிட்ட எல்லா திறமையும் இருக்கும், ஆனால் அதை மற்றவங்களுக்கு முன்னாடி அதை எடுத்து இயம்புறதுக்கு தனக்கு தைரியம் இருக்காது, குழப்பவாதியாக இருப்பாங்க. பேச்சு திறமை இருக்கும், நடிப்பு திறமை இருக்கும், எல்லா ஆற்றல் இருக்கும், ஆனால் அவங்கள்ட்ட பின்னாடி இருந்து யாரை ஒருத்தர் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தள்ளிக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட போய் பேசினா எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம். நீ கடின உழைப்பாளி, உன்னால் சாதிக்க முடியும், உன்னால் எதையும் செய்ய முடியும், நீங்கள் கடினமாக உழைச்சி வாழ்க்கையில் பெரிய ஆளாயிருன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் இந்த வாழ்க்கையில் அடிமையாக இருந்துகிட்டே காலத்தை முடிச்சுக்குவாங்க. இந்த அடிமைகளாக இருக்கவங்க, கடினமாக வேலை செய்கிறவங்க, அரசாங்க வேலையில் நிறையா நபர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ மகர ராசியில் பிறந்த அத்தனை பேரும் கோடீஸ்வரா செல்வந்தரா ஜெயிக்க முடியாதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. வாழ்க்கையில் லக்னம் லக்னாதிபதி இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த லக்னம் லக்னாதிபதிக்கு சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய குரு சுக்கிரனுடைய தொடர்பு பார்வை கிடைக்கும் பொழுது இந்த விஷயம் அப்படியே மாறும். தன்னம்பிக்கை நாயகர்களாக மாறுவாங்க, ஜெயிப்பாங்க, தொட்ட காரியத்தில் ஜெயிப்பாங்க, ப்ரெசன்டேஷன் நல்லபடியாக பண்ணுவாங்க, ஏதோ ஒரு விதத்தில் தன்னோட இருப்பை தக்க வைப்பாங்க, புகழுக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையில் உயர்ந்தத்துக்கு வருவாங்க. அப்போ மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வரர்களா செல்வந்தர்களா சமுதாயத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்துக்கு வர முடியாதுன்னு கேட்டால் அப்படி சொல்ல கிடையாது. லக்கணம் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். லக்னம் லக்னாதிபதிக்கு சுபகிரகமாக இருக்கக்கூடிய இயற்கை சுபராக இருக்கக்கூடிய குரு சுக்கிரனோட தொடர்பு பார்வை கிடச்சிட்டா இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் மாறி நடக்கும். தன்னம்பிக்கை நாயகர்களா, எல்லாரும் திரும்பி போகக்கூடிய உச்சத்துக்கு போகக்கூடிய மனிதர்களா, புகழுக்கு மயங்காத மனிதர்களா, ஏதோ ஒரு பத்தில் சாதிக்கக்கூடிய மனிதர்களா மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு உத்வேகம் தேவை, யாரோ ஒருத்தர் தூண்டுகோலாக இருக்கணும். தூண்டுகோலாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒரு காரியத்தை செய்ய முடியும். அது மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். அவங்கள பொறுத்தவரைக்கும் உத்வேகத்தை கொடுக்கறதுக்காக யாரோ ஒருத்தர் ரோல் மாடலாக இருக்கணும். அவங்கள பார்த்துக்கிட்டே தான் ஜெயிப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏமாந்து வேலை செய்யக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. இவங்களோட திறமையை நம்ம சுட்டி காட்டினோம்னா மிகப்பெரிய தொழிலதிபராக மாறுவாங்க, மில்லியனியராக மாறுவாங்கன்னு புரிஞ்சுக்கங்க. அதற்கு அடுத்தபடியாக கும்ப ராசி கும்ப லக்னம்.
இந்த கும்பம்னா என்ன அப்படின்னா நிறைக்குடம். நிறைக்குடம் ததும்பாது, அதே நேரத்தில் சுறுசுறுப்பாகவும் இருக்காது. இந்த ராசிகளே மேச ராசி தான் முதன்மையான ராசி, கடைசி ராசி கும்பராசி தான். இருளுடைய மொத்த உருவம். அப்போ இருளுடைய மொத்த உருவம்னா யோசித்து நின்று நிதானமாக கவனித்து திட்டமிட்டு ஒரு காரியத்தை இவங்க செய்கிறதுக்குள்ளே அடுத்தவங்க அந்த காரியம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த கும்பராசியில் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு நின்று நிதானமாக யோசித்து செய்கிறதுக்குள்ளே அந்த இடத்த மற்றவங்க பிடிச்சிக்கிறதுனால ஒரு ஏமாறக்கூடிய மனிதர்களாக, ஏமாளியாக, அடிமையாக கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கண்ணை மூடிட்டு நம்புவாங்க. என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா, சிம்ம ராசி அப்படிங்கிறது தலைமை பண்பு இருக்கக்கூடிய, அதிகாரம் பண்ணக்கூடிய, ஆளுமை இருக்கக்கூடிய ராசின்னா அதற்கு நேர் எதிர்த்தாப்பில் அடிமையாக இருக்கக்கூடிய கும்பராசி வரும். அதே மாதிரி சுறுசுறுப்பாக வேகமாக விவேகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் அப்படின்னா அதற்கு எதிர்த்தன்மையில் மந்தமாக இருக்கக்கூடிய கிரகம் சனி. வெளிச்சத்தை கொடுக்க ஒரு சூரியனா இருளை கொடுக்கக்கூடிய ஒரு சனி. அதே மாதிரி சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆண்டான்னு சொல்லுவாங்க. ஆண்டான்னா ஆளக்கூடிய ஒரு கிரகம். இது அடிமை கிரகம். இந்த கும்பராசியில் கும்ப லக்னத்தில் பிறந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இலக்கு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கனால இந்த குடும்பம், குழந்தைங்க, நல்லது கெட்டது இதெல்லாம் பார்க்காம தன்னுடைய இலக்கு நோக்கி பயணிச்சுட்டே இருப்பாங்க. குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி. குதிரைக்கு 2 கடிவாளத்தை அந்த காலத்தில் கட்டிவிட்டு முன்னாடி ஒரு கேரட்டை தொங்க விட்டுருவாங்க தன்னுடைய வண்டியிலிருந்து. அந்த குதிரை என்ன செய்யும், அந்த கேரட்டை திங்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த தன்னுடைய பயணம் முடிஞ்சோடனே அந்த கேரட்டை அவுத்து அந்த குதிரை கொடுத்துருவாங்க. அது மாதிரி கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஓடிட்டு இருக்கக்கூடிய மனிதரை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. தங்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கும், வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க. நிறைய குடம் ததும்பாது. அதே நேரத்தில் ஏதோ ஒரு பத்தில் வாழ்க்கையில் சாதிக்கணுங்கிற வீறு கொண்டு எழக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசி கும்ப லக்னத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக செயல்படுத்துவாங்க. எல்லா கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களும் இப்படி தான் இருப்பாங்க கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அந்த கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கைங்கிறது கேள்விக்குறியான வாழ்க்கையாக தான் இருக்கும். வாழ்க்கையில் போராட்டம், நிம்மதியின்மை, குழப்பம், தடுமாற்றம், சங்கடம், வலி, வேதனை அனுபவிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு மட்டும் இந்த லக்னம் லக்னாதிபதியை இயற்கை சுபராக இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் இணைவு பார்வை அப்படிங்கிற பேரில் தொடர்பு கொள்ளும் பொழுது அனைத்தும் மாறி நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள், அற்புதமான வாழ்க்கை அனுபவிப்பாங்க. இந்த வெளிநாட்டில் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பூரணத்துவமான ராசியாக இருந்தாலும் வலி, வேதனைகள், சங்கடங்கள் கடந்து சாதிக்கக்கூடிய ராசியாக தான் கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்த மனிதர்கள் இருப்பாங்க. அதற்கடுத்தபடியே மீன ராசி. மீன ராசியோட சின்னம் பார்த்தீங்கன்னா இரட்டை மீன்கள், ஆண் மீன் பெண் மீன் 2 சேர்ந்தது. அதற்கடுத்தபடியே ராசியோட அதிபதி குரு. இந்த குருவை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபர்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இருக்கிறதுலையே கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் விட்டுருங்க, கிரகங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகத்தோட பெரிய கிரகம் வாயு கிரகம் குரு தான். சூரியன் வெளிச்சம், சந்திரன் வெளிச்சம், செவ்வாய் நெருப்புக்கோள், இந்த 3 கிரகத்துடைய கதிர்வீச்சுகளை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய பெருத்த ஒரு வாயு கிரகமாக இருக்கக்கூடிய கண்ணாடி மிகப்பெரிய வெளிச்சமாக பேரொழியாக இருக்கிறனால தான் குருவை சுபர் நல்லவர்னு சொல்கிறோம். அப்போது மீன ராசியோட அதிபதி குருவாக இருக்கிறனால தன்னிறைவு, தலைமை பண்பு, சாதிக்கக்கூடிய ஆற்றல், எந்த ஒரு விஷயத்தையும் மதிநுட்பத்தோடு செய்கிறது, மற்றவங்கள்ட்ட நல்ல பெயர் வாங்கிறது, வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினச்சி உயர்ந்தபட்ச பதவிக்கு தேடி போகிறது, வாழ்க்கையில் சாதிக்கணுங்கிறதுக்கு எந்த ஒரு ரிஸ்க் எடுத்து ஜெயிக்கிறது, இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் மற்றவங்க திரும்பி பார்க்கக்கூடிய புகழோட உச்சத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. தன்னிறைவு இருக்கக்கூடிய மனிதர்கள் மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் முற்பகுதி பகுத்தறிவு கொள்கையோடு இருப்பாங்க, பிற்பகுதியில் ஆன்மீக ஈடுபாடு ஜாஸ்தி இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குடும்பம் குழந்தைகளுக்காக மட்டுமே வாழக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. குடும்பத்து மேலே அளவு கடந்த பாசம் அன்பு இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. அன்புக்காக அடிபணிஞ்சு போகக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. புகழுக்காக இயங்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே கழுவுற மீனில் நடுவுற மீன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சாதுரியமான பேச்சு திறமையும் புத்திசாலித்தனமாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. என்ன காரணம்னா, குரு போதிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால பேசி பிழைக்கக்கூடிய, சொல்லி பிழைக்கக்கூடிய, கற்றுத்தந்து பிழைக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர், ப்ரொஃபஸர், வக்கீல், போதகர்கள், ஆசிரியர், எல்லாத்துக்கும் மேலே ஜோதிடர்கள், இவங்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க பல பேர் இருப்பாங்க. என்னென்னா, குருவை பொறுத்தவரைக்கும் அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. அப்போ வாழ்க்கையில் தன்னிறைவான ஒரு ராசி, பூரணத்துவமான ராசி அப்படின்னா கும்ப ராசியை சொல்லலாம். வாழ்க்கையில் பூரணத்துவமான
கணவன், மனைவி, குழந்தைங்க, தொழில் அனைத்தும் கிடைச்சு சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசி, மீன லக்னத்தில் பிறந்த மனிதர்களாக இருப்பாங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம். உங்களுக்கு ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நினச்ச விஷயத்தில் அடையணும்னா இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிறந்த தேதிக்கு இது லக்கி நம்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை பாருங்கள். நியூமராலஜி முழுசாக தெரிஞ்சுக்கணுமா இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.